ஹலோ, வணக்கம் விவாஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் நம்ம தேனி திண்டுக்கல் செல்லக்கூடிய மெயின் ரோட்டிலருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் கட் ரோடு பேஸ்லேருந்து ஒரு மண் பாதையில் ஒரு 3 ஏக்கர் 50 சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த மண் பாதை தான் இது. லேண்டுக்குள்ளே போகலாம் வாங்க. லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரே சதுரமாக தான் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர்த்து பங்கு, அண்ணன் தம்பி 3 பேர்த்து பங்கு 3 பேருமே கொடுக்குறாங்க. இடம் வந்து நல்ல ஒரு சிறப்பான செவ்வல் மண் சார்ந்தது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு, ஒரு போர் இருக்குது. போருன்னு பார்த்திங்கன்னா இவங்க சர்வீஸ் இன்னும் வாங்கலை. கிணறு இருக்குது, போர் இருக்குது, சர்வீஸ் மட்டும் வாங்கலை. நல்ல ஒரு சிறப்பான இடம். பார்த்திங்கன்னா பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறையா விவசாயங்கள், பூ விவசாயம், இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் போட்டுட்ருக்காங்க. சம்பங்கி, நம்ம செவந்தி பூ, இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டுட்ருக்காங்க. நல்ல சிறப்பான இடம். இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். லேண்டை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு தரமான சொத்து. அந்த மண் பாதையில் தான் இந்த இடத்துக்கு வரணும். இது ஒரு லோ பட்ஜெட் இடங்க. இந்த லோ பட்ஜெட் இடன்றதுனால நீங்கள் நிறையா பேர் கேட்குறீங்க, எனக்கு ஒரு லோ பட்ஜெட் இடம் ஒரு 3 ஏக்கர் 3.5 ஏக்கரில் இருந்தால் சொல்லுங்கன்னு. அந்த மாதிரி இடம்தான் இப்போ வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சிறப்பான இடம். ஒரு செட்டு ஒன்று, மாட்டு செட்டு இருக்குது. பாதை வந்து கொஞ்சம் ஓட பாதை மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பாதையெல்லாம் க்ளீனாக இருக்குது. லேண்டு வரைக்குமே பாதை இருக்குது. நல்ல ஒரு சிறப்பான இடம்தான். இது வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி மாற்றுறதுக்கோ எந்த தோதுக்கும் ஆகும். சொந்தமாக கூட விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 3 ஏக்கர் 3.5 ஏக்கர் வேணும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது செட் ஆகும். நல்ல ஒரு சிறப்பான செவ்வல் மண் பார்த்திங்கன்னா நல்ல பூராமே நல்ல கல் இல்லாத மண் தான் செவ்வல் மண். சர்வீஸ் மட்டும் வாங்கிட்டோம்னாக்க அது தற்சமயத்துக்கு வந்து ஒரு சிங்கிள் பேஸ் சர்வீஸோ ஏதோ ஒன்று வாங்கி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்க அப்புறம் நம்ம ஒரு ஃப்ரீ சர்வீஸுக்கு எழுதி போட்டோம்னா பணம் கட்டினா கூட சர்வீஸ் வந்துடும். ஒரு 3 லட்ச ரூபா கட்டினோம்னா பணம் சர்வீஸ் வந்துடும். நல்ல ஒரு சிறப்பான இடம். இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து 17 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாது, கொஞ்சம் குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு தரமான செவ்வல் மண். இந்த வேப்ப மரத்தை தாண்டி வரைக்கும் நிலம் லேண்டு இருக்குது. லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளம் கூட இருக்குன்றாங்க. பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி மண் கிடைக்கிறது ரொம்ப அரிது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துகளில் பார்த்திங்கன்னா செவ்வல் சார்ந்த மண்ணில் வந்து கல் கரடு நிறைய இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி கரடுகள்லாம் இல்லை. நல்ல தரமான மண் தான். விவசாயத்துக்கு ஏற்ற மண். எந்த விவசாயம் பண்ணாலும் நல்லா செழும்பாக இருக்கும். பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பூச்செடி போட்டு பயிரிட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியா இருக்காங்க. இவங்க வந்து கிணறு வெட்டியிருக்காங்க. பட் என்னென்னா கிணறுல வந்து தண்ணி இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்கு. இவங்க ஒரு சர்வீஸ் வாங்கிடலாம்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த சர்வீஸ்க்கு வந்து லேட்டாக இருக்கிறதுனால இவங்க லேண்டை கொடுத்துடலாம், நம்ம எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணாட்டினா கஷ்டத்தோட கஷ்டமாக இருக்கிறதுனால லேண்டை கொடுத்துடலாம்ன்ற முடிவில் இருக்காங்க. பக்கத்தில் இப்போ இந்த இடத்துக்கு இந்த முள்ளுக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா பூராமே சம்பங்கி பூ போட்டு நல்ல தரமான இதாக இருக்குது. நல்லா மீண்டும் தொடருங்க. அதாவது இந்த லேண்டை பற்றி ஏதாவது தகவல் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இடத்த பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லுவேன். இவர் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்க மீடியட்ரு, அதாவது இவர் பேர் கருப்பியா. இந்த இடம் வந்து ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்குது. நல்ல ஒரு தரமான சொத்து தான். நீங்கள் வந்து பாருங்கள், இடத்த விசிட் பண்ணுறோம். இடம் பிடிச்சிருந்தா பேசுவோம். நிலக்கோட்டைக்கு செல்லக்கூடிய ரோடு தான் இது. அதாவது செம்பட்டி திண்டுக்கல்
இந்த ஏரியாவிலேருந்து வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும். நிலக்கோட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்ரு. நன்றி, வணக்கம்.